வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, 2008ல ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் படமா ரிலீஸ் ஆன ஸ்வாப் டெவில் படம் எப்ப இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதைய இப்ப எடுத்துக்கிருவோம். இந்த படத்தோட கதையில நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட ஒரு 12 வயசு இருக்கும்போது கோவிச்சுக்கிட்டு அவங்க கசினோட ஊருக்கு போயிடுறாங்க. அங்க அதுவரைக்கும் அவங்க அப்பாவ பார்க்காம இருக்காங்க. இவங்க பெரிய ஆளாகி ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கருந்து அவங்க ஊர்லேருந்து அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஃபோன் பண்றான். "உங்க அப்பா ரொம்ப உடம்பு முடியாம சாக கிடக்குறாப்ல. அதனால நீ உடனே கடைசி தருணத்தில அவர் கூட இருக்கணும்ல. உடனே கிளம்பி வா" அப்படின்னு சொல்றாங்க. கிளம்பி வந்து அவன மீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்க அப்பா ஒரு சின்ன பொண்ண ரேப் பண்ணி படு பயங்கரமா கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லவும், அவங்க அப்பாவ எப்படி காப்பாத்துனா? அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? எதனால இவன் அப்படி சொன்னான்? இவன் யாரு? இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, தமிழ் டப்பிங் ரொம்ப அருமையா நீட்டா இருந்துச்சு. படத்துல அந்த கார காமிச்ச விதம் அதுவும் நல்லா இருந்துச்சு. படத்துல பட்ஜெட்ன்னு எடுத்தீங்கன்னா, இது ரொம்ப லோ பட்ஜெட் படமா எடுத்திருக்காங்க. அதனால கிராபிக்ஸ் இதெல்லாம் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இதுல நீங்க ஸ்வாப் டெவில்ன்னு இருக்கனால இது ஒரு பேய் படம்னு நெனச்சுறாதீங்க. இது ஒரு மாதிரியான படம். அந்த ட்விஸ்ட்டும் நமக்கு அவங்க கண்டுபிடிக்கிற முன்னாடியே நம்ம அத கண்டுபிடிச்சுருவோம். யாரு என்னன்றத. அத சொன்னேன்னா அதுவும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிரும். மொத்தத்துல இந்த படம் ஸ்வாப் டெவில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு 1 1/2 மணி நேரம் ஓடுனாலும், எங்கேயுமே நம்மள ஒரு சாட்டிஸ்ஃபைங் பண்ணாத ஒரு படமா தான் எனக்கு தெரியுது. ஏன்னா, இது அந்த படத்துக்கு அவ்வளோதான் இந்த படத்தோட காட்சி அமைப்பு எல்லாமே இருந்துச்சு. இந்த படம் இப்போ உங்களுக்கு YouTubeல தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.